தடைகளை தகர்த்த தமிழர் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. சார், ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற ஒரு அந்த தொழில் முனைவோர், உங்களுக்கு ஒரு தொழிலில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையணும், தொழில் முனைவோர்களை எப்படி உருவாக்கணும், ஊழியர்களுக்கு எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த தொழில் முனைவோர் முகத்தை பற்றி நாம் பார்த்தோம். இப்போ அடுத்ததான் உங்களுக்கு இன்னொரு முகமும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சமூக சேவையாளர். அதில் நீங்கள் நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்கீங்க. எல்லாத்தையும் பற்றியும் நம்ம பேச போகிறோம். முதல்ல பசுமை சார்ந்து, இயற்கை சார்ந்து மரக்கன்றுகள் நடந்துலேருந்து தொடங்கலாம் சார். கண்டிப்பாக. அதாவது வந்துங்க, நான் ஒரு விவசாய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரீ பிளான்டேஷன் எனக்கு வந்து என்னுடைய வாழ்விலே இருந்த ஒரு சம்பவம். அதில் வந்து பார்த்தோன்னா எல்லாரும் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுவாங்க. நம்ம 5K கார் கேர் வந்து ஒரு டீம் லீடர்ஷிப் டீமில் ஒரு டிஸ்கஷனில் நம்ம ட்ரீ பிளான்டேஷன் மரம் வைக்கிறோம், வச்ச மரத்தை பேணி பாதுகாத்தா தான் அதனுடைய அவுட்புட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா, விவசாயிகளுக்கு மரங்களை, அவங்களுக்கு பயன் தர்ற மரங்களை நட்டு கொடுத்தோம். அவங்க உயிர் மாதிரி பேணி பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் அது அவங்களுடைய வருமானத்துக்கும் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. எல்லாமே பொருளாதார ரீதியிலும் பலன் தரக்கூடிய மரங்களை நாங்கள் பண்ணி கொடுத்தோம். குறிப்பாக பொள்ளாச்சி ஏரியாவில் எடுத்தப்போ, பொள்ளாச்சியில் வந்து இப்போ இருக்கிற தென்னை மரங்கள் எல்லாமே ஒரு வகையான நோயினால அழிக்கப்படுது. அதை விவசாயிகள் வந்து வருமானம் இல்லாமல் நிற்கிறாங்க. அங்கே நாங்கள் என்ன பண்ணோம்னா, பாக்கு நாத்துகளை வந்து நாங்கள் கொடுத்தோம். அப்போ அது என்னவா மாறிச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு ஏக்கரில் 3-5 லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் எடுத்துக்க முடியும். அப்போ நம்மளுக்கு மரம் வைக்கிற ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்கும், அவங்களுக்கு அது வந்து பயன் தர்ற மரமா அவங்களுடைய வருமானத்தையும், நம்ம இந்தியாவுடைய முதுகெலும்பே விவசாயம், அவர்களுடைய லைஃபும் பெரிய லெவலில் முன்னேற்றம் வரும். அதுக்காக நம்ம வந்து இந்த ட்ரீ பிளான்டேஷன் 10,000 மரங்களை நம்ம நட்டு பாதுகாத்துட்டு வந்துடும். ஓகே சார். அடுத்ததாக இந்த CSR ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது தன்னுடைய வருமானத்தில், தன்னுடைய லாபத்தில் ஒரு பங்கை சமூக சேவைக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனால் இதை தாண்டி இப்போது 5K கார் கேர் வந்து அந்த லெவலில் ரீச் ஆகிடுச்சுங்களா சார் இப்போவே? ஆனால் நீங்கள் அதை தாண்டின உதவிகளெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றியும் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி நம்ம கம்பெனி CSR எலிஜிபிள் ஆகல, அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு டேர்ன் ஓவரில். பட் ஆனால் இப்போ நான் எப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும், எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒரு நம்மளை சார்ந்த எம்ப்ளாயிஸ், ஆண்டர்பிரனர், கஸ்டமர் பெனிஃபிட் அடையணும். நம்ம எல்லாரும் சேர்ந்ததுனால சமுதாயம் பெனிஃபிட் அடையணும். இப்போ நான் வந்து படித்து வந்தது பூரா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாசங்களை உணர்ந்தவன் நான். அப்போது நான் என்ன மாதிரி நினைப்பேன் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு, நான் படித்த ஸ்கூல்ஸுக்கு பூராமே பில்டிங்கு, அதே போல் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸு, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் நம்மளை மாதிரி ஆட்களை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து விருப்பமும் தெரிவிச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் படித்து வந்த ஸ்கூலுக்கு எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, நான் படிக்காத ஸ்கூல்ஸுக்கும் கோயம்புத்தூரில் மொத்தமாக வந்து 5 கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருஷம் பண்ணுறோம். இந்த வருஷம் மறுபடியும் இப்போ ஒரு 6 ஸ்கூலு இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஒரு 6 ஸ்கூலுக்கு மொத்தமாக ஒரு 50 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் ஓவராலாக பண்ணுறோம். நம்ம ஒரு வருமானம் ஒரு கோடி எடுக்கிறோன்னா கண்டிப்பாக நிறுவனம் நமக்கு ஒரு 10-20% தான் நம்மளுடைய தேவையாக இருக்கும். அதில் 80% வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டு, சேலரி, டேக்ஸு, அதில் ஒரு லாபத்தில் ஒரு பங்கை சமுதாயத்துக்கு கொடுக்கணுங்கிறதுல நான் தொழில் பண்ணிலே அந்த ஒரு சிந்தனை எப்பவுமே வச்சுட்டே இருப்பேன். அதாவது 5Kல ஒர்க் பண்ணுற ஊழியர்களை தொழில் முனைவோராக மாற்றுறது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைகளான அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உதவி செஞ்சுட்டு வரீங்க. கரெக்ட். ஓகே. அடுத்ததாக ஆன்மீகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல நெருக்கம் இருக்கிறத உங்க கூட பேசுகிறப்போ, உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக நீங்கள் கோயில்களுக்கு ஆன்மீக பணி சார்ந்து செய்யக்கூடிய சேவைகள் பற்றி சொல்லுங்கள் சார். ஆன்மீக பணி சார்ந்து நிறைய விஷயங்கள், அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் ரொம்ப பெரிய லெவலில் விரும்புவேன். அன்னதானம் அதாவது தினசரி ஒரு 300 பேர் ஒவ்வொரு பிரான்ச்சஸை பொறுத்து, இப்போ சென்னை, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம தொடர்ந்தே பண்ணுறது. இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்கும். அதை தாண்டி ஒரு பிராண்டில் சம்பாதிக்கிற லாபத்தில், இப்போ நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அதில் ஒரு 10 ரூபா கம்பல்சரி அந்த பசியை ஆத்துறதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுல எப்பவுமே நான் மைண்டில் வச்சுருக்கோம். நிறைய கம்பெனி ஓனர்ஸ் என்னை சந்திக்கல சொல்லுவாங்க, சார் நாங்களும் இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணீங்க, நாங்களும் அதை பண்ணுறோம். ஸோ இது எப்படின்னு ஒரு தொற்று நோய் மாதிரி, நல்லதும் தொற்று நோய் மாதிரி, நல்ல தொற்று நோய் அது வந்து அப்படியே பரவும். அப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா பணம் 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 அப்படின்னு மட்டும் பார்க்காம ஒரு பரந்துபட்ட சமூக சேவை அந்த சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்னு உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு புரியுது. ஒரு பிஸ்னஸ் மேனும் இன்னொரு சைடு இப்படியும் இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறவரை நான் எப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன்னா, ஹீஸ் அன் சொசைட்டி லவர். எனி பிஸ்னஸ் மேன் சொசைட்டி லவர்.
தன்னுடைய தாண்டி தன் குடும்பத்தை தாண்டி தன்னுடைய சமுதாயத்தை நேசிக்கிறவங்க எல்லாருமே பிசினஸ்மேன். அதாவது வந்து சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும், வாடகை கரெக்டாக கொடுக்கணும், டேக்ஸ் கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக புது ப்ராடக்டை கொண்டு வரணும். ஸோ அதாவது மற்றவங்க வளர்ச்சியில் ஒரு அக்கறை உள்ளவங்களுக்கு தான் அந்த பிஸ்னஸ்மேன்கிற பட்டத்தை இறைவன் தருவார். அப்போ அதை வந்து உணர்ந்து அதை நேசிச்சா அது ஒரு பெரிய பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தின் வெளிப்பாடு. ஓகேங்க சார். மற்ற மனிதர்கள் மேல அக்கறை செலுத்துவதை காட்டிலும் மற்ற உயிரினங்கள் மேல, குறிப்பா அவங்கள பத்தி கேள்விப்படுறப்போ டாக் அடாப்டேஷன் அதுலயும் நீங்க கவனம் செலுத்துறதா கேள்விப்பட்டோம். அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த டாக் அடாப்டேஷன் வந்து எப்படின்னா, அதாவது வந்து இந்த தெரு நாய்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காருகள்ல பஸ்ஸுகள்ல போகல அடிபட்டுரும். அடிப்படையில அது பாத்தீங்கன்னா 1 வாரம் 2 வாரம் அந்த வழியிலேயே சுத்திட்டு இருக்கும். இது வந்து எனக்கு நான் பார்க்கல. ஒரு நாள் நான் நிறைய நாய்கள் வளர்த்துறேன். அப்புறம் எல்லா பக்கம் பார்க்கல ஒருத்தர் இந்த சேவை செய்யறவர் வந்து இந்த சேவை என்னுடைய மனைவி என்ன பண்றாங்க, எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு, அதுக்கு வந்து அவங்க ஒரு பிரச்சனைக்காக அணுகி பேசுறப்போ அவர் செய்யற சேவையெல்லாம் சொன்னார். நான் உள்ள போய் பார்க்கல அது பெரிய சேவையா இருந்துச்சு. அவர் ஃபண்டிங் இல்லாம இதா இருந்தார். அப்படியே அந்த கம்பெனியை ஃபண்ட் பண்ணி நம்ம எடுத்து நம்ம இப்போ ஒரு வருஷம் 1500 நாய்களை இந்த மாதிரி அடிபடுற நாய்களை ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து இயல்பு நிலைக்கு மாற்றி கொடுக்குறோம். அதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கான முழு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணி கொடுத்துட்டு. கார் அப்படிங்கிறது வசதியை தாண்டி போக்குவரத்து சம்பந்தமானது. அதே மாதிரி இந்த போக்குவரத்து விதிகள் தொடர்பாகவும் நீங்க அவேர்னஸ் பண்ணிட்டு வரீங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். நம்ம கஸ்டமர்ஸ் ஆகட்டும், பொதுவான இந்த டிராஃபிக்ல காலையில கிளம்புறோம்னா திரும்பி உயிரோட வந்துட்டா தான் நம்ம குடும்பம் நம்மளுக்காக மகிழ்ச்சியா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணலைங்க இந்த சீட்டு பெல்ட்டு, ஹெல்மெட்டு இதெல்லாமே நம்ம தயாரிக்கிறாங்க. ஆனா நம்ம வண்டியில போகையில அந்த ஈவன் கார்ல சீட்டு பெல்ட் போடலைன்னா சவுண்டு கொடுக்கும். சில பேர் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு கிளிப்பு போட்டுட்டு தனியா வண்டி ஓட்டுவாங்க. அது வந்து அப்பத்திக்கு நல்லா இருக்கும், ஹாப்பினஸா இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் அப்போ ஒருத்தங்களை இழக்கும் போது நம்மளுடைய வாடிக்கையாளராக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், அல்லது நமக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், நம்மளுக்கு ஒரு பெரிய பெயினை கொடுக்குது. அப்போ நான் அது என்ன நினைச்சேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்டிக்கல் போய் படித்தேன். இதெல்லாம் எப்படி விழிப்புணர்வு கிரியேட் பண்ணலான்னு பார்க்கல. இந்தியாவில் தமிழ்நாடு 2nd ஹையஸ்ட் ஆக்சிடென்ட்ல இருக்குது. அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இளைஞர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் தமிழக அரசோட இணைஞ்சு இந்த ஹெல்மெட்டு, சீட்டு பெல்ட், டிராஃபிக் ரூல்ஸோடைய அவேர்னஸ் வந்து வருஷம் 1 லட்சம் பேர்த்துக்கும் ஒவ்வொரு பிரான்ச் ஓப்பனிங்லையும் சைக்கிளிங் பெரணி, டிராஃபிக் சிக்னல்ல போட்டு வர்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டி மூலமா ஸ்கூல் காலேஜஸ்ல போய் பேசுறது, இந்த மாதிரி 1 லட்சம் பேர்த்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். அதுக்கு நிறைய கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இதுல இருந்தெல்லாம் நிறைய வேர்ல்டு ரெக்கார்டும் நாங்க அட்மிட் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். ஒரு 2023 வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார். சேவைகளை நாங்க இன்னொரு வகையில பார்க்குது அப்படின்னா தொழில் முனைவோர்களை உருவாக்குவது, மற்றவங்களுக்கு வேலை கொடுப்பதே ஒரு பெரிய சேவை. இப்போ அதை தாண்டி தொழில் முனைவர்னா குறிப்பா நிறைய பெண் தொழில் முனைவோர்களை நீங்க உருவாக்கியிருக்கீங்களா சார்? அதை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக அந்த பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு நான் சொல்லல. ஒரு நாள் எங்க வீட்டுல பூ கட்டலாம், இந்த சாமிக்கு பூ போடுறதுக்காக பூ கட்டலான்னு எடுத்தேன். அந்த பூ கட்டுறதுக்கு நான் பட்ட பாடு பெரும்பாடு, கட்டவே முடியல. பட் எங்க அம்மாவோ ஒய்ஃபோ எங்க நம்மோட பேசிக்கிட்டே இப்படி பண்ணிடுவாங்க. கலைநயம் மிக்கவர்கள். கலைநயம் மிக்கவர்கள். நம்மளுடைய குடும்பத்துடைய சாப்பாடு, ஒரு குடும்பத்துல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையை கேட்பாங்க, எல்லாத்தையுமே திருப்திப்படுத்துவாங்க. வீட்டுல நம்ம அம்மா ஆகட்டும், நம்ம ஒய்ஃப் ஆகட்டும், எல்லாத்தையும் திருப்திப்படுத்துவாங்க. அப்போ இவங்க இவ்வளவு தூரம் மற்றவங்களை கஸ்டமர்களை பூரா சாட்டிஸ்ஃபைடா வச்சிருக்காங்க லைஃப் டைம் பூரா. அப்போ இவங்களை வந்து கண்டிப்பா சொசைட்டி ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸா நம்ம எடுத்தோம்னா இவங்க வந்து உண்மையிலே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்கங்கிறத எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இதுல இருந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த இண்டஸ்ட்ரியை கண்டிப்பா பெண்கள் எடுத்தாங்கன்னா பயங்கர சூப்பரா எடுப்பாங்கன்ட்டு நான் உமன் என்டர்பிரனர் கொடுத்த 22 பேர் எக்ஸலண்டா அவங்க பண்ணி, ஏற்கனவே பியூட்டிஃபிகேஷன்ல லேடிஸ் வந்து நம்பர் 1, அவங்கள அழகுபடுத்தி நல்லா மெயின்டைன் பண்றதுல. அப்ப காரையும் அதே, இப்ப வீட்டையும் அப்படித்தான் வச்சிருப்பாங்க. காரையும் அவங்க கையில கொடுத்தா அந்த ஏரியாவில் இருக்க கார் எப்பவும் பளபளன்னு இருக்கும், அழகுக்கு அழகு சேர்த்துருவாங்க. அதை வந்து ரொம்ப சிறப்பா பண்ணி இன்னைக்கு வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி அவங்க ஃபேமிலியும் பார்த்து பிசினஸையும் பார்த்து 22 பேர் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாங்க. இந்த துறையும் பெண்களுக்கு விதி விலக்கு அல்ல, கலக்குறாங்க. அது உண்மையிலே சொல்ல போனா ஆண்களுக்கு போட்டி ஓட்டுக்கிட்டு சூப்பரா பண்ணுவாங்க.
அதே போல் இன்னொன்று கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு அவங்க அந்த பிரான்ச்சஸில் இன்னும் அதிகமாக இருக்கும். கஸ்டமருக்கு எதையும் கம்ப்ளைண்ட்னா எடுத்து புரிய வச்சு கொண்டு போகிறதுல அவங்க ரொம்ப தெளிவான ஆட்கள். ஓகேங்க சார், நம்ம திரும்பவும் பிஸ்னஸ்க்குள்ளே போகலாங்க சார். 5K கார் கேரில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த கிளைக்கு அவர் ஒரு தொழில் முனைவராக, தொழில் அதிபராக, அவர் ஒரு ஓனராக மாறுறாருன்னா எப்போத்திலிருந்து எது வரையும் உங்களுடைய சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும், உங்களுடைய ஆலோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும்? ஒரு ஆண்டர்பிரனர் வராரு அப்படின்னா நம்ம 5லிருந்து 7 வருஷம் வரைக்கும் உங்கள் கூட நம்ம பயணிக்கிறோன்னு ஃபஸ்ட்டு இனிஷியல் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்னென்னா அவங்க மோஸ்ட்லி இப்போ எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா 10 வருஷம் 12 வருஷம் லைஃப் டைம். ஏன்னா அந்த பிரான்ச் அந்த கஸ்டமர்ஸ் அங்கே நல்லா செட் ஆயிடுவாங்க, நம்மளுக்கும் அவங்களுக்கும் நல்லா பாண்டிங் ஆயிரும். அந்த ஏரியாவில் அவங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி, கஸ்டமர் பாண்டிங்லாம் கிடச்சிடுது. நம்ம கூட நல்லா ட்ராவல் பண்ணுவாங்க. முதல் 1 வருஷம் மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் சப்போர்ட் தேவைப்படும். டைரெக்டாக ஒரு ப்ராசஸ்னால் என்ன, கார் எப்படி கேர் பண்ணணும், கஸ்டமர் எதிர்பார்ப்பு என்ன, எம்ப்ளாயி ஹேண்டிலிங் எப்படி பண்ணணும், ஒரு லீகல் ப்ரொசீடிங் எப்படி பண்ணணும், கேஷ் ஃப்ளோ எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, கம்ப்ளைண்ட் எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, அதே போல் நம்மளுடைய சிஸ்டம்ஸ், ஆப்ஸ் இதெல்லாம் வந்து வர்றதுக்கு ஒரு வருஷம் அவங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் அவங்க அந்த இப்போ எப்படி நம்ம சைக்கிள் ஃபஸ்ட்டு ஓட்டையில் ஒரு பயமான உணர்வு இருக்குமோ, ஓட்டுனதுக்கு அப்புறம் கை விட்டுட்டே ஓட்டுவோம், அந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆயிடுவோம். சேம் த கான்செப்ட், பிஸ்னஸும் ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அதை பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். தட் வில் பிகம் அ பிஹேவியர். அது பழக்கமா மாறிடும். தென் தே வில் பிகம் சக்சஸ்ஃபுல் என்டர்பிரைஸ். 5Kல ஒருத்தர் தன்னுடைய சொந்த ஊர்ல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னா அவருக்கு பேசிக்கான தகுதிகள் என்னவா இருக்கணும் சார்? பேசிக்கான தகுதிகள் என்னவா இருக்கணும்னா அவருக்கு வந்து பிசினஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். முதல்ல பிசினஸ் மேன் ஆகணுங்கிற ஒரு ஸ்ட்ராங் டிசைர் இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா நான் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். லேர்ன் பண்ணுங்கிற ஆர்வம் இருக்கணும். டைம் இருக்கணும். நான் வந்து என்னுடைய கஸ்டமரை நல்லா பார்த்துக்குவேன், எம்ப்ளாயை பார்த்துக்குவேன். அந்த டைம் இருக்கணும். எங்கள் டைமே இல்லை, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் இருக்குது, டைம் இருக்குது அப்படின்னு. அப்புறம் பாதி பணம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு முழுசாக கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியாதானா பண்ண முடியும், பெருசாக வர முடியும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா எப்பவுமே 50% கேஷ் கம்பல்சரி கையில் வச்சுக்கணும். பேலன்ஸ் வந்து நம்ம ஒரு லோனு, ஏன்னா சப்சிடி மானியம் கிடைக்கும், அப்போ இங்கே எடுத்து ஈஸியாக போயிடலாம். நான் முழுசாக ஒரு பிரைவேட் வட்டிக்கு வாங்குறேன் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. டைம் இருக்கணும், கையில பணம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். கல்வி தகுதி வேணுமாங்க சார்? கல்வி தகுதியே வேண்டியது இல்லைங்க. இந்த தொழிலுக்கும் கல்வி தகுதிக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா கல்வி தகுதி ஆடட் அட்வான்டேஜ். நம்ம இதுல விவசாயிகள் பிசினஸ் பண்றாங்க, பிசினஸ் பண்றதுக்கு நல்ல கஸ்டமரோட ரேப்போ கிரியேட் பண்ண தெரியணும். ஆப் இதெல்லாமே இருக்கு. அதுக்கெல்லாம் இன்னைக்கு அந்தந்த இடத்துல பிரான்ச் நான் கொடுத்துருவோம், சிஆர்எம் கொடுத்துருவோம், அவங்க டிரைவ் பண்ணுவாங்க. நம்ம நம்பர்ஸ் பார்க்க தெரியணும். சுத்தமாவே படிக்க எழுத தெரியாதுன்னா நம்மளால அதை மேனேஜ் பண்ண முடியுமான ஒரு சேலஞ்சு தான். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி பேஸ்டில் பிஸ்னஸஸ் இருக்கு. அப்போ நம்ம டெக்னாலஜியில் அடாப்ட் பண்ண தெரியணும். ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியுதுன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே சார். குறிப்பாக இன்டீரியரில் நம்ம நிறைய டிசைன்ஸ், இந்த மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுனால அந்த ஒரிஜினாலிட்டி போயிடுமாங்க சார்? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டுங்க. ஒரிஜினாலிட்டிங்கிறது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஸ்டாண்டர்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டாவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு, மாருதிக்கு ஒரு ஸ்டாண்டர்டு, ஹுண்டாய்க்கு ஒரு ஸ்டாண்டர்டு. பட் நான் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ட்ரெஸ் இருக்கு, என் ட்ரெஸ்ஸை நான் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு தகுந்த மாதிரி அளவு ஸ்டிச் பண்ணிக்கிறது பேர் ஒரிஜினாலிட்டி மாறுறது கிடையாது. அது எனக்கு தகுந்தால் போல, எனக்கு பிடித்த மாதிரி. எனக்கு நான் ஒயிட் கலர் வாங்குறேன், எனக்கு ஒயிட்ல மேல பிளாக் கலர் இருந்தா எனக்கு ராசியான கலர்னு நான் உணர்வேன். எனக்கு என் நம்பிக்கை அங்க இருக்கும். அதோட செயல்பாட்டுல எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. இன்ஜினை தவிர இன்ஜினை டியூன் பண்ணலன்னா, இப்ப சில பேர் இன்ஜினையும் டியூன் பண்றவங்க இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் கார், அவங்க ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டலாம்னு நினைப்பாங்க. சில பேர் ஹில்ஸ் டிரைவிங் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினை வந்து ரீமாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சில பேர் காருடைய சைஸை மாற்றுவாங்க. நம்ம பண்ற மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பெரிய சேஞ்சஸ். ஏன்னா வெறும் ஏரோடைனமிக் மாத்திரம், கலர் மாத்திரம், அதுல வந்து காருக்கு எந்த வகையிலும் ஒரிஜினாலிட்டி மாறுது. ஈவன் ஆர்டிஓ அப்ரூவ் பண்றாங்க, கவர்மெண்ட் ஆர்டிஓ அப்ரூவ். இப்போ நீங்க ஒரு காருடைய கலர் மாத்துறீங்க, ஒரு மாடிஃபிகேஷன் பண்றீங்கன்னா நீங்க ஆர்டிஓ புக்ல கொடுத்து நம்ம அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அதுக்கு இன்சூரன்ஸும் பண்ணிக்கலாம். ஓகே. இதுவரையும் உங்க கூட வந்து பாக்குறப்போ 5Kவோட ஊழியர்கள்லாம் ஒரு எனர்ஜியா இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் என்ன? அவங்க என்ன பண்றீங்க சார்? காரணம் என்னன்னா அவங்க வந்து அவங்கள இப்ப எனக்கு ஒரு வளர்ச்சி கிடைச்சா எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி நான் பார்ப்பேன்.
சில நேரத்துல வந்து அவங்களுடைய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டைம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். அவங்களுடைய வளர்ச்சியை முழுசா நம்ம டேக் கேர் பண்றோம். இப்போ 5K உடைய 5K நான் வளருது, ஒரு பெரிய வளர்ச்சி வருது. இப்போ 210 பிரான்ச் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்த எம்ப்ளாயி இன்னைக்கு சூப்பர்வைசர், ரீஜனல் மேனேஜர் வரைக்கும் வந்திருக்காரு. ஸோ இப்போ கம்பெனி வளரும் போது எம்ப்ளாயும் வளர்றாங்க, இப்போ கம்பெனி வளரும் போது ஆண்டர்பிரனரும் வளர்றாங்க. ஸோ இந்த வளர்ச்சிங்கிறது வந்து என்னுடைய வளர்ச்சி கிடையாது, அவங்க எல்லாத்துடைய வளர்ச்சி. சொல்ல போனா இப்போ நீங்க 5Kல ஒரு 100 ரூபா வர்றதுன்னா அங்கங்க பாக்கெட்ல நம்ம பிரிச்சு போடுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து அவங்களுக்கு என்ன உணர்வை கொண்டு வரும்னா இது ஏன் கம்பெனின்னு தோணும். அப்ப எனர்ஜி தானா மேல வந்துதானே வரும். அதை தாண்டி அவங்களுக்காக நீங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் பத்தியும் சொல்லுங்க. நிறைய பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ரெகுலர் ட்ரைனிங், அதாவது இயர் ஆன் இயர் வந்து அவங்க கூட ட்ரைனிங், அவங்க கூட போற ட்ரிப்ஸ் எல்லாம் கூட கண்டிப்பா அவங்களெல்லாம் நான் கோவா கூட்டிட்டு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்டு போகாதவங்களை ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்டு கூட்டிட்டு போவோம். அதே போல அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுப்போம், அவங்களை செலிபிரிட்டியை கொண்டு வருவோம், பிரான்ச் ஓப்பனிங் உடைய சீஃப் கெஸ்டா கூட்டிட்டு வருவோம். எம்ப்ளாயிஸ், ஆண்டர்பிரனர் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாருன்னா சீஃப் ஒரு செலிபிரிட்டி, சினி செலிபிரிட்டியோ அல்லது மினிஸ்டர் வர்றாங்கன்னா அவர் கூட இன்னொரு ஆண்டர்பிரனர் தான் செலிபிரிட்டி வருவார், அவர் கூட இன்னொரு எம்ப்ளாயி தான் செலிபிரிட்டி வருவார். ஸோ அந்த மாதிரி அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுவோம். அவங்க அம்மா அப்பா முன்னாடி, ரிலேட்டிவ் முன்னாடி அவங்கள ஒரு நல்ல பிராண்ட், அவங்களுக்கு வந்து நம்ம பிராண்டில் அவங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து நல்லா உணர்த்துவோம். அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்ட், நல்ல பெரிய பூஸ்ட் தாங்க. ஓகேங்க. ஆமா, குறிப்பா இந்த இன்னும் நிறைய பேருக்கு இந்த பழைய கார்ஸ் யூஸ் பண்றது, விண்டேஜ் கார்ஸை யூஸ் பண்றது வந்து பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு நீங்க 5K கார் ஏதாச்சும் சப்போர்ட் பண்றீங்களா? அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த விண்டேஜ் கார் அப்படிங்கிறது என்னன்னா அந்த பழைய நினைவுகளுடைய ஒரு பெரிய தொகுப்பு. அதுலயும் குறிப்பா அந்த ஒரு 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 60 வயசுக்கு மேல போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விண்டேஜ் கார் மேல காட்டுற இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கே அப்பா இன்னொட எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அவங்க எல்லாம் வந்து காரை வந்து நட்டு போல்ட் உட்பட அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பிரேக் டவுன்னா நம்ம தான் பண்ணணும். இன்க்ளூடிங் இப்போ நானே எடுக்கிறேன்னா எனக்கு என்ன வேலை, எனக்கு என்னங்கிறதான் பார்ப்பேன். எனக்கு தேவையில்லாத வேலை, எக்ஸ்ட்ரா வேலைன்னு இன்னொருத்தர் கொடுத்து பண்ணிக்கொண்டு தான் பார்ப்பேன். சீட்ல ஏறி உட்கார்ந்து டிரைவ் பண்றதா வந்து பிரேக் டவுனா கால் பண்ணிடுவோம் இப்படி. ஆனா நம்ம அப்பா தாத்தாவங்கலாம் அந்த கார்ல என்ன போல்ட்டு என்ன தட்டுனா ரெடி ஆகுங்கிற வரைக்கும் அவங்க பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விண்டேஜ் காருங்கிறது ஒரு பழைய நினைவு. அதே போல இன்னைக்கு அது ஒரு பெரிய ட்ரெண்டு. இந்த விண்டேஜ் கார்களை பத்தி சொல்லணும்னா காருடைய எவல்யூஷனை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம 5K காருக்கு அதை மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய வகையில ஹெல்ப் பண்றோம். இன்னைக்கு பழைய விண்டேஜ் காருக்கு கரண்ட் ட்ரெண்டிங் கலர்ஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இன்னைக்கு கலர் வந்து ட்ரெண்டிங் நிறைய கலர் இருக்கு, அதுல வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நிறைய பாடி ஒர்க்ஸ் பண்ணி தர்றோம். வில்லிஸ் ஜீப் ஆகட்டும், அம்பாசிடர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து ஆல்டர் பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம். அவங்க நிறைய பேர் ஆஃப் ரோடு ட்ரிப்பு போறவங்க, அதே போல இன்னும் அந்த பழைய சாங் போட்டு போறவங்க, அந்த மாதிரிலாம் போட்டு பண்றாங்க. ஸோ விண்டேஜுக்கு மெயின்டெனன்ஸ்க்கான வேலையில் நம்ம பண்ணித்தரோம். அந்த பழமை மாறாமல் புதுமையை புகுத்தி அந்த காரை வந்து நம்ம டெலிவர் பண்றோம். ஓகே, இப்போ இருக்கிற கார்கள் அதிகமா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்ன? அதுக்கு 5K என்ன சொல்யூஷன் வச்சிருக்கு? இன்னைக்கு ரீசெண்டா காருங்க அதிகமா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா காரை எந்த தண்ணியில வேணாலும் வாஷ் பண்ணிடுறது. அப்போ அந்த காருடைய தோற்றமே மாறிடுது கார் யூசர்ஸ்க்கு வந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காரை இப்போ எங்கே வேணாலும் பார்க் பண்ணிடுறோம், ஆனால் அதுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது இல்லை. இது எப்போ தெரியுதுன்னா இப்போ காரை விற்கும் போது கார் யூசர்ஸுடைய மன வலி எங்கே இருக்குன்னா விற்கும் போது அந்த காரில் இருக்கிற பிரச்சனையை காட்டுவாங்க. உங்கள் வண்டி துரு பிடிச்சிருச்சு, உங்கள் வண்டி பெயிண்ட் இப்படி ஆயிடுச்சு, உங்கள் வண்டியோட கிளாஸ் இப்படி ஆகிப்போச்சு, அதனால் உங்களுக்கு இதுதான் ரேட்டுங்கில கஸ்டமர்ஸ் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா காரை வந்து நைட்டு டிரைவ் பண்ணும்போது அந்த வைப்பரில் கரெக்டாக அந்த வைப்பர் அடிட்டிவ் ஊற்றி வைக்காம அதை மெயின்டைன் பண்ணாமல் வைப்பர் ஒரு 4 டைம் 5 டைம் போட்டு நைட்டு டிரைவ் பண்ணும்போது ஆப்போசிட் வண்டி கிளார் அடிக்கும். இதனால 80% ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. 80% ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த அந்த வைப்பர் அடிட்டிவையும் வைப்பரையும் சரியான கால இடைவெளியில மாற்றும் பொழுது இந்த ரிஸ்க்ல இருந்து வரலாம். இன்கேஸ் அந்த மாதிரி வெஹிக்கிள்ல ஸ்கிராச்சஸ் இருந்துச்சுனாலும் அதை நம்ம ரிமூவ் பண்ணி தரோம், அதுவும் நம்ம ரிமூவ் பண்றோம். அப்புறம் எலி அண்ட் ரேட் கடிக்கிறது காருகளை, அது வந்து பல 40 நாள் 50 நாள் டைமும் இன்சூரன்ஸ் இருந்தாலும் ஒரு பணம் கையிலிருந்து இன்வெஸ்ட் பண்ற சூழ்நிலை கஸ்டமருக்கு ஏற்படுது. இதுவும் வந்து கஸ்டமருக்கு ஏற்படுற ஒரு பெரிய சேலஞ்ச். அப்புறம் காருடைய உள்ள இன்டீரியர்ல ஸ்மெல், அதாவது வந்து கப்பு ஸ்மெல் சில வண்டியெல்லாம் ஹெவியா அடிக்கும்.
அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு 4 பேர் இப்போ எங்க கூட நான் வண்டி ஓட்டுறேன்னா என் ஃப்ரெண்டு உட்காருவாரு, இன்னொரு ஃப்ரெண்டு, ஒரு 10 பேர், கஸ்டமரு, எம்ப்ளாய் எல்லாரும் உட்காடுறாங்க. மறுபடியும் அந்த கார்ல அந்த அவங்களுடைய பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே ஏசிக்குள்ள அப்படியே இருக்கு. அதனாலதான் காருக்குள்ள போனதில சில பேருக்கு தலைவலி வந்துடும். ஏசி போட மாட்டாங்க. ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காரணம் என்ன, அந்த காருடைய இன்டீரியரை ப்ராப்பரா கிளீன் பண்ணி அந்த பாக்டீரியா வைரஸை ரிமூவ் பண்ணல கஸ்டமர்ஸ் அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் கஸ்டமர்ஸ் அந்த கார்கள் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் வந்து கம்பல்சரி இப்போ நம்ம 5K எங்கெங்கெல்லாம் இருக்கோ அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லா நாங்க அரெஸ்ட் பண்றோம். பட் இதெல்லாம் கார்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் மார்க்கெட்ல ரைட்டாவே. ஓகே. இப்போ வந்து இது வந்து ஜென்ரலா வந்து காருடைய சைலன்சர். இப்போ இந்த காருடைய சைலன்சர்ல இது வந்து சைலன்சர் கோட்டிங் பண்ணாத இடத்துல இப்படிதான் நம்மளுடைய காருடைய அண்டர் பாடி இந்த கலர்ல இப்படி மாதிரி துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேல ஒரு கோட்டிங் நம்ம கொடுத்துறோம். இதை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு இந்த கோட்டிங் கொடுத்துறோம். இப்போ காருடைய அந்த மண் சேத்து தண்ணியோ அல்லது மழை தண்ணியோ போடும்போது இந்த சைலன்சருடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் சைலன்சர் கோட்டிங் நம்ம பண்றோம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த அண்டர் பாடி கோட்டிங் வந்து சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு பொருளோட ஆயில கூட்டி தர்றீங்க. எஸ், ஆயிலையும் கூட்டி தர்றோம், அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி தரும். அதனுடைய ப்ரொடக்டிவிட்டியும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா காருடைய அண்டர் பாடிங்க. காருடைய அண்டர் பாடி இதுதான் வந்து பெயிண்ட் அடிக்காத ப்ரொடெக்ட் பண்ணாத இடம். இப்படிதான் துரு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி துரு பிடிச்சிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ண இடம். காருடைய அண்டர் பாடி கோட்டிங் ப்ரொடெக்ட் பண்ண இடம். இப்போ இதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லேயரே ஃபார்ம் பண்ணிடுவோம் காருடைய அடிப்பகுதியில். இது வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டியோட கார், கிட்டத்தட்ட கார் லைஃப் ஃபுல்லாவே. இது வந்து நம்மளுக்கு கார் ஓனர்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 90 சர்வீஸ் பண்றோம். அதே போல கார் புதுசா வாங்குறாங்க, இந்த மாதிரி ஒரு கார் கேர் கிட் வச்சுக்கலாம். இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, இதெல்லாம் பண்றாங்கன்னா அவங்க இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம், திடீர்னு பால் சிந்திடுது, அந்த மாதிரி டயத்தில் துடைக்கிறதுக்கு காருடைய காக்கா எச்சம் பட்டுரும் கிளாஸ்ல, அதை எப்படி துடைக்கிறதுக்குன்னு துணி வேணும். அப்ப அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முதற்கொண்டு பர்ஃபெக்ட்டா ஒரு விஷயத்தை பார்த்து அவங்க கொடுக்குறீங்க. ஆமா, அதாவது காரை கேர் பண்றது நம்ம பண்ணிடுறோம். ஏதாவது சூழ்நிலையில ஏதாச்சும் ஒரு நடக்குதுன்னா அவங்களே ரெடி பண்றதுக்கான கிட்டும் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த காரை வந்து கேர் பண்றதுக்கான முழுசா கொடுத்துரும். பயோ கார் ஷாம்பு, எஸ், வாஷ் மிட்டு, பயோ கார் ஷாம்பு, மிட்டு, அதே போல் டஸ்டர் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு நம்ம பண்ணிடுறோம். அதே போல இந்த ஃப்ரண்ட் கிளாஸுக்கான அந்த டயர் ட்ரெஸ்ஸிங், ஈவன் டயர் உட்பட ஒரு இன்கேஸ் ஒரு கஸ்டமர் நினைக்கிறாரு நான் வந்து இங்க வண்டியை வாஷ் பண்ணிக்கணும் ஒரு நாள் அப்படின்னு நினைக்கிறாருனாலும் வி கேன் டூ இட். அது வந்து ஹோம்ல நிறைய பேருக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். நான் சண்டே ஆனா நானே காரை வந்து கிளீன் பண்றதே அவங்களுடைய ஹாபியா வச்சிருப்பாங்க. அவங்களும் இதை வந்து நிறைய வாங்குவாங்க. டிரைவர்ஸ் வந்து காரை மெயின்டைன் பண்றாங்கன்னா அவங்க வாங்குவாங்க. புது கார் லாங் ரன் போறவங்க எல்லாரும் இது ஒரு கார்ல எப்பவும் எல்லாத்தோட கார்ல ஒரு கிட் இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா 5K கார் கேர் பிரான்ச்சஸ்லயும் கிடைக்கும். கார்ல வந்து 2 டைப் ஆஃப் பிரான்ச் நம்மளது வந்து பிரான்ச் இருக்குங்க. 3. ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா பாடி ஷாப்ல பாடி ஷாப்புக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். டீடைலிங்ல டீடைலிங் ப்ராடக்ட். இது இல்லாம 5K கார் கேர் எலைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பிரீமியம் சர்வீசஸ் எல்லாமே அங்க கிடைக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நாம் இருக்கிறோம். பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு அந்த ஆசை துளிர்விட்டு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய நம்பிக்கை வார்த்தைகள் என்ன சார்? கண்டிப்பா நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையை கண்டிப்பா நேசிச்சு செய்யணும். நம்ம செய்யற வேலையில இந்தியாவிலேயே வேர்ல்டுலயே நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிற அந்த பெரிய சிந்தனை இருக்கணும். நம்ம செய்யற வேலையில மற்றவங்களும் பெரிய லெவல்ல பயன்பெறணும் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம நினைக்கணும். நம்ம செய்யற வேலையை நம்ம நேசிக்கும் போது நம்ம மேல நம்மளுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும். நம்மளை பத்தி மற்றவர்களுடைய சிந்தனை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம இந்தியா வளரும் பொழுது மட்டும்தான் நம்மளும் வளர்றோங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட நம்ம எல்லாரும் வெற்றி நடைபெறும் பொழுது இந்தியா வல்லரசாகுங்கிறத நான் நம்புறேன். இவ்வளோ நேரம் 5K கார் கேர் அதனுடைய தொடக்கம் முதல் இப்போ வரை அந்த பயணத்தை பற்றி, சாதனையான பயணம், சவாலான பயணத்தை பற்றியும் சொன்னீங்க. இந்த பயணத்தில் ஊழியர்கள் மீதும் தொழில் முனைவோர்களை உருவாக்குறதுல இருக்கிற அக்கறை, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் சமூகத்தின் மீது, விலங்குகள் மீது, பசுமையின் மீது, மரக்கன்றுகள், இயற்கையின் மீது நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கீங்க, அதிலெல்லாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி சமூக சேவையை செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய பயணம் இந்த 5K கார் கேர் இந்த நிறுவனம் இன்னும் பல உயரங்களை தொட நியூஸ் 7 தமிழ் சார்பிலும் வாழ்த்துக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம்
பொறுமையாக இருந்து எங்கள் கூட வந்து ஒவ்வொரு எங்களுடைய கஸ்டமர்ஸு, எங்களுடைய சர்வீசஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஃபீட்பேக் கொடுத்தது எங்களுக்கு என்னுடைய ஒரு 10 இயர்ஸை நான் பின்னாடி பார்த்து நிறைய விஷயங்களை ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அசை போடுறதுக்கான எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்களுடைய என்டையர் டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து. வெல்கம் சார். நன்றி. நன்றி சார். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.